இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் காலமானார். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமாக அவரது வீட்டில் காலமானார். மனோஜ் அவர்களுக்கு ஆபரேஷன் செய்து ஒரு வார காலமாகத்தான் வீட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் திடீரென்று இவருடைய இறப்பு மக்கள் மனதில் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. பாரதி ராஜாவிற்கும் உடல்நிலை சரியில்லாததனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் மகன் இறந்தது அவர் மீளா துயலத்திற்கு ஆளாகியுள்ளார். அவரை தேற்ற திரையுலகமே அவரது இல்லத்திற்கு சென்று உள்ளனர். 48 வயது ஆகும் இவருக்கு இந்த இறப்பு சினிமா உலகத்தினருக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. கல்லுக்குள் ஈரம் கடந்த 1980 ஆம் ஆண்டு வெளியான ஒரு அருமையான திரைப்படம். இப்படத்தில் முதல் முறையாக பாரதி ராஜா கதாநாயகனாக நடித்தார். அந்த நேரத்தில் பாரதி ராஜாவின் பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் நிவாஸ். இவர்தான் பாரதி ராஜா வேண்டாம் என்று சொன்ன போதிலும் அவரை கதாநாயகனாக ஆக்கி அழகு பார்த்தவர். கிராமத்துக்கு படப்பிடிப்புக்காக வரும் ஒரு படக்குழு, அதில் இயக்குனராக பாரதி ராஜாவே நடித்திருந்தார். அங்கு கிராமத்து பெண் ஒருவரை இயக்குனர் பாரதி ராஜா காதலிப்பார். அவர் காதலிக்கும் பெண்ணாக அருணா நடித்திருந்தார். மேலும் விஜயசாந்தி, கவுண்டமணி போன்றோரும் நடித்திருந்தனர். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது, சிறு பொன்மணி அசையும் போன்ற பாடல்கள் படத்திற்கு பலமூட்டின. குடித்துவிட்டு கவுண்டமணி செய்யும் காமெடியும் படத்தில் நல்லாக இருக்கும். குறிப்பாக டைரக்டரை டயரடக்கர் என்று அவர் சொல்லும் பாணி அழகாக இருக்கும். படம் சுமாராகவே போனது. பெரிய அளவில் படம் வெற்றி பெறவில்லை. இப்படம் வெளிவந்து பல வருடங்களுக்கு பின்பு சுப்பிரமணியபுரம் படத்தில் இப்படத்தின் பாடலான சிறு பொன்மணி பாடல் இடம்பெற்று இப்படத்தை ஞாபகமூட்டியது. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பில் காலமாகிவிட்டார். வயது 48. இதய அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருந்த நிலையில் இந்த துயரம் என்கிறார்கள். எத்தனை வயதானாலும் சரி, தாம் வாழும் காலத்திலேயே பிள்ளையின் திடீர் மரணத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய கொடுமை. எத்தனையோ பேரை திரையில் அறிமுகப்படுத்தி பெரும் புகழ் வெளிச்சத்துக்கு கொண்டு போக ஏணியாக திகழ்ந்த ஒரு மனிதருக்கும் அதே கொடுமை நிகழ்ந்து இருக்கிறது. இந்த பெரும் துயரிலிருந்து மீண்டு வர பாரதி ராஜா அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை மன வலிமையை கொடுக்கட்டும். கமலஹாசன் இரங்கல். நடிகரும் எனது ஆத்ம நண்பர் இயக்குனர் பாரதி ராஜாவின் புதல்வனுமான மனோஜ் பாரதி ராஜா மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். தனது அருமை மகனை இழந்து வாடும் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பற்றி மகன் மனோஜ்: அப்பா மாதிரியே இயக்குனர் ஆகணும்ங்கிறது தான் என் கனவு. ஆனா அப்பா என்னை நடிகனாக்க ஆசைப்பட்டார். நான் நடிக்கணும்னு தான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனா ஆக முடியல. என் நிழலை திரையில பார்க்கணும்னு சொன்னாரு. என்கிட்ட திணிக்காம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பான்னு தான் சொன்னாரு. என் வாழ்க்கையின் ஆதாரமே மனைவிதான். எப்போ உடைஞ்சு போனாலும் என்னை தேத்தி கொண்டு வர்ற ஜீவன். 8 வருஷம் நான் சினிமாவில் இல்ல, மனசு உடைஞ்சு போயிருக்கேன். நல்லதே நடக்கும்னு பாசிட்டிவ் எண்ணங்களை எனக்குள்ள மனைவியும் மகள்களும் தான் கொண்டு வந்தாங்க. மார்கழி திங்கள் படம் பண்ண முடிஞ்சது அவங்களால தான். ஆனந்த விகடன் பத்திரிகையில் வந்தது. யாருக்கு யார் ஆறுதல் சொல்றது? ஊருக்கு உணர்வுகளை எப்படி காட்டணும்னு சொல்லிக் கொடுத்தவர் பாரதி ராஜா. எந்த தந்தைக்குமே இப்படியான ஒரு நிலைமை வரக்கூடாது. மனோஜ் ரொம்ப பக்குவப்பட்ட பையன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பாண்டியராஜன் இரங்கல். மரணம் வரும், ஆனால் இந்த வயசில் வரக்கூடாது. மகனை இழந்த இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு தைரியம் கொடுக்க எங்களுக்கு தைரியம் இல்லை. மனோஜ் அருமையான பையன். பாரதி ராஜாவுக்கு அவர் மகன் என்றால் உயிர். இயக்குனர் பி. வாசு நாம் உயிரோடு இருக்கும்போதே மகனை அல்லது மகளை இழப்பது மிகவும் கொடுமையான விஷயம். இந்த துயரத்தை இயக்குனர் பாரதி ராஜா எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார் என தெரியவில்லை. எந்த ஆறுதல் வார்த்தைகளாலும் இந்த நேரத்தில் அவரை தேற்ற முடியாது. நடிகர் சரத்குமார், இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் இவ்வளவு சிறிய வயதிலேயே நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் அதிர்ச்சிக்குள்ளானேன். பாரதி ராஜா சார் எவ்வளவு பெரிய துயரத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. கேப்டனுக்கு தமிழ் செல்வன் என்ற படத்தை கொடுத்தவர் இயக்குனர் இமயம். இந்த இழப்பு அவருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். பிரேமலதா விஜயகாந்த் மரணம் இயற்கை சம்பந்தப்பட்டது. அது அனைவருக்கும் வரும். இந்த சிறிய வயதில் மனோஜ் மரணம் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். இதை பாரதி ராஜா சாரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என தெரியவில்லை. அதுதான் எனக்கு பயமாக இருந்தது. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்லப் போகிறோம் என தயங்கிக் கொண்டே இருந்தேன். மகனுடைய இழப்பு சாதாரணமான விஷயம் கிடையாது. மனோஜுக்கு பல கனவுகள் இருந்தது. இப்போது நாம் நினைப்பதெல்லாம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பது மட்டும்தான். பார்த்திபன் இரங்கல்.